அடுத்து இவங்க என்ன சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள், பாஜக வந்து ஒரு ஒட்டுண்ணியை போல செயல்படுது, யாருடா எப்படா எங்கடா நடக்கும் அப்படியே அவங்கள உறிஞ்சு ஒட்டுண்ணி போல செயல்படலான்றாங்க. இதை சொல்றத வந்து இவர் கண்ணாடியை பார்த்து, அந்த குரங்கு பொம்மை என்ன வேலை அப்படின்னா அது கண்ணாடிங்க அப்படிங்கிற மாதிரி இது திமுகவை பத்தி அவரே சொல்லிக்கிறாரு. ஏன்னா இந்த திமுகவோட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறவங்கள கம்ப்ளீட்டா உறிஞ்சு அவங்கள பேரலைஸ் ஆக்கி இவங்களை விட்டா வேற யாருமே இல்லைங்கிற மாதிரி ஆக்கிறவங்க. இந்த காங்கிரஸ்னு ஒரு தேசிய கட்சி, அது வந்து கிங் மேக்கரா இருந்தாரு காமராஜர் ஐயா அவர்கள். இந்த இந்தியாவுக்கே யார் வந்து தலைமை தாங்கணுங்கிறத தமிழ்நாட்டில இருந்து ஒரு தமிழன் முடிவு பண்ணாங்க. ஆனா எப்ப இந்த திமுக கூட்டம் மேலே வந்துச்சோ காமராஜர் அவர்களை ஒண்ணு இல்லாம ஆக்கி அதுக்கப்புறம் காங்கிரஸே இன்னைக்கு எப்படி இருக்கு, ஒரு தேசிய கட்சி மாதிரியா இருக்குது. ஐயா சாமி அம்மா சாமின்ற மாதிரி திமுகவுக்கு கும்பிடு போட்டுட்டு இருக்கு. இன்னைக்கு திமுக கூட இருக்க மித்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் பாத்தீங்களா, கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி இருக்கு, விசிகா எப்படி இருக்கு, எல்லாருமே பேருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு கட்சி வச்சிருப்பாங்க. ஆனா எல்லாருமே திமுகவோட ஊப்பிக்கிறப்போ தான் செயல்படுறாங்க. அப்போ நீங்க அடுத்தவங்களை பத்தி பேச என்ன தகுதி இருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு? யார் ஒட்டுண்ணி போல தன் கூட இருக்கிறவங்கள ரத்தத்தை உறிஞ்சு அவங்களை பேரலைஸ் ஆக்கி எல்லாம் வச்சுட்டு இருக்காங்கிறது தமிழக மக்களுக்கே தெரியும். பாஜகவுக்கு அதுக்கான அவசியம் எதுவுமே கிடையாது.